Hello friends, welcome to Menaka Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளி ஷோல தர்சன் செஞ்ச மட் புடிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப எம்மையா டேஸ்டியா இருந்துச்சு. நம்ம அகர் எதுமே யூஸ் பண்ண போறது இல்ல. இது சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல பிஸ்கட்ஸ் உங்ககிட்ட மேரி மில்க் பிஸ்கட் எதுனாலும் எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரையும் 1 டீஸ்பூன் நெய்யும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க பிஸ்கட்டை பவுடர் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஜஸ்ட் கிரம்பிளா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா கிரம்பிளா நம்ம அரைச்சதுக்கு போறோம். இந்த மாதிரி நல்லா கரகரன்னு இருந்தால் போதும். உங்களுக்கு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு பவுலில் இப்போ ரெடி பண்ண பிஸ்கட் மிக்சரை நம்ம லேயர் பண்ணிடலாம் பவுலில். ஸோ ஒரு லேயர் தான் நல்லா திக்காக இருக்கணும் லேயரு. பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக பிடிக்கவும் வரும், உங்களுக்கு க்ரம்பிளாகவும் இருக்கும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் உங்களுக்கு. இப்போ நல்லா ஈவன் பண்ணிக்கிறத இதை ரெஃப்ரிஜரேட்டரில் 10 to 30 minutes ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரீஸ் ஆகிற டைமில் நம்ம மேலே இருக்கிற புட்டிங்கை ரெடி பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்கான பால் தான் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட ஸ்வீட்னஸ்க்காக 1 டீஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அகருக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே கால் மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் கால் மாவில் 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா லம்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விடாமல் கிளறி விட்டே இருங்க. இது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் ஜிஆர்பி நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 minutes ஆகியிருக்கும், நல்லா திக்காக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த லேயரை நம்ம ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம் பிஸ்கெட் லேயரில், இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 15 minutes ஆச்சு, நல்லா லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ண மில்க்கை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்கிற மில்க் புடிங்கும் லேயர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் நல்லா செட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 to 3 hours ஆகும் உங்களுக்கு. இது கூட டாப்பிங்ஸாக நான் நட்ஸை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கீயில், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் புட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.